அம்பையின் பழிக்குப் பழி. சாந்தனுவும் சத்தியவதியும் மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நடத்தினர். சத்தியவதிக்கு 2 மகன்கள் பிறந்தனர். மூத்த மகன் சித்ராங்கதன் ஆவார். சாந்தனுவின் இறப்பிற்கு பின் பீஷ்மர் சித்ராங்கதனை அரசராக்கினார். ஆனால் அவரும் சிறிது காலத்தில் இறந்து போனார். அதனால் பீஷ்மர் விசித்திர வீரியர் என்ற 2வது மகனை அரசராக்கினார். ஆனால் விசித்திர வீரியர் மிகவும் சிறுவனாக இருந்ததால் பீஷ்மர் அவருக்காக நாட்டை ஆண்டார். நிம்மதியும் வளமையும் அங்கு நிலவியது. பல வருடங்கள் உருண்டோடின. விசித்திர வீரியர் வளர்ந்து திருமண வயதை அடைந்தார். காசியரசருக்கு அம்பை, அம்பிகா, அம்பாவிதா என்று 3 பெண்கள் இருந்தனர். அவர்கள் அழகு மிகுந்தவர்கள். அரசர் ஒரு சண்டை ஏற்பாடு செய்து அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக அறிவித்தார். இதையறிந்த பீஷ்மர் காசிக்கு சென்று போட்டிக்கு வந்த அனைத்து இளவரசர்களையும் தோற்கடித்து 3 இளவரசிகளையும் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தார். வழியில் சல்வராஜ் என்பவர் அம்பையை மணக்க விரும்பியதாக பீஷ்மரோடு போர் தொடுத்தார். ஆனால் பீஷ்மரோ அவரை தோற்கடித்து 3 இளவரசிகளுடன் அஸ்தினாபுரத்தை அடைந்தார். உண்மையில் பீஷ்மர் இந்த 3 இளவரசிகளையும் விசித்திர வீரியருக்கு மணமகளாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் அம்பையோ சல்வராஜையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக பீஷ்மரிடம் சொன்னாள். தன்னை சல்வராஜிடமே அனுப்பி வைக்குமாறு கூறினாள். இதை கேட்ட பீஷ்மர் அம்பையின் விருப்பம் இல்லாமல் விசித்திர வீரியருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. அதனால் அவளை சல்வராஜிடமே அனுப்பி வைத்தார். ஆனால் சல்வராஜோ அவளை ஏற்க முன்வரவில்லை. உன்னை யார் அழைத்து சென்றாரோ அவருடனே சென்று வாழ் என்று அம்பையை கோபத்துடன் திருப்பி அனுப்பினார். அவர் பீஷ்மரிடம் தனக்கு ஏற்பட்ட அவமரியாதையை மறக்கவில்லை. அம்பை மிகுந்த மன வருத்தத்துடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினாள். அவளுக்காக பீஷ்மர் மிகவும் வருத்தப்பட்டார். அதற்குள் விசித்திர வீரியரும் அம்பையை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு எடுத்தார். அம்பையால் இந்த அவமானத்தை தாங்க இயலவில்லை. ஆதலால் பீஷ்மரே தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவர் எவ்வாறு அம்பையை மணந்து கொள்ள முடியும்? அவர்தான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சபதம் எடுத்திருந்தாரே. அதனால் அவர் அம்பையிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறினார். இது அம்பைக்கு மிகுந்த சினத்தை ஏற்படுத்தியது. தனது இந்த நிலைக்கு பீஷ்மரே காரணம் என்று நினைத்தாள். வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணமும் அவள் எண்ணங்களை ஆக்கிரமித்தன. இவள் பிற அரசர்களிடம் பீஷ்மருக்கு எதிராக போரிடும்படி வேண்டினாள். ஆனால் ஒருவரும் அவளுக்கு துணை நிற்கவில்லை. அவளுக்கு பீஷ்மர் மேல் இருந்த சினம் வலிமையுற்றது. மிகுந்த மன வருத்தத்தில் சிவனை வேண்டி கடுந்தவம் இருந்தாள். தன் கையாலேயே பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்பது அவளின் ஒரே நோக்கமாக இருந்தது. அம்பையின் கடுந்தவம் சிவனை மகிழ்விக்கவே அவர் அம்பையின் முன் தோன்றினார். ஆனால் அவள் வேண்டிய வரமோ இறை உணர்வை எதிர்த்துத்தான். பீஷ்மர் எல்லா தேவ தேவிகளின் இறைவனின் ஆசி பெற்றவர். அவரை யாராலும் கொல்ல முடியாது. இப்புவியில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறந்துத்தான் போக வேண்டும். நீ பீஷ்மரை கொல்லலாம், ஆனால் இப்போது இல்லை. உன் அடுத்த பிறவியில் இப்புவியில் நீ விரும்பியவாறு செய்யலாம். நீ பாஞ்சால நாட்டரசன் திருவாதாவின் மகளாகப் பிறப்பாய். அப்பொழுது உன் விருப்பம் நிறைவேறும் என்று சிவபெருமான் அம்பையிடம் கூறினார். அம்பைக்கோ வாழ்வில் ஒரே ஒரு குறிக்கோள்தான் இருந்தது, பீஷ்மரை கொல்வது மட்டும்தான். அதற்காக அடுத்த பிறவி வரைக்கும் கூட காத்திருக்க தயாராக இருந்தாள். அதனால் அவள் நேராக திருவாதாவின் அரண்மனைக்கு சென்று அங்கு நடக்கும் யாகத்திற்கு சென்று யாக தீயில் குதித்தாள். அவள் உடல் சாம்பலாக கருகி போனது. அம்பை திருவாதாவின் மகளாக பிறந்து பீஷ்மரை பழிவாங்கும் தருணத்திற்காக காத்திருந்தாள்.